எச்சரிக்கையில் மிக முக்கியமான எச்சரிக்கை நிறைந்த சில வாசகங்களை பார்க்கிறோம். அதிலே ஒரு சபையிலே வழிகட்டு போகிற ஷைத்தானிய சிந்தனைகளால் தூண்டப்படுகிற சில காரியங்களை விட்டு நபிகளார் மக்களை எச்சரித்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். கவனமாயிருக்க வேண்டும், ஷைத்தானுக்கு கீழ்ப்படிந்து விடக்கூடாது, ஷைத்தானின் வேலைகளை நீ செய்துவிடக் கூடாது. காலங்கள் செல்ல செல்ல வளர வளர ஏராளமான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படலாம், பலதரப்பட்ட உபகரணங்கள் உனக்கு உருவாக்கப்படலாம். அந்த நேரத்தில் கூட வழிதவறிவிடக் கூடாது என்பதற்காக நபிகளார் செய்த முன்னறிவிப்பை பாருங்கள். 6வது அத்தியாயத்தின் ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள். ஃபலம்மா நஸூமா ذுக்கிரு பிஹி, அவர்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரையை அவர்கள் மறந்த பொழுது, அல்லாஹ் இவ்வாறு வாழ வேண்டும், இவ்வாறு வாழக்கூடாது, இதுதான் ஹலால், இது ஹராம், இது ஆகுமாக்கப்பட்டது, இது தடுக்கப்பட்டது, இதை நீ செய்ய வேண்டும், இதை நீ செய்யக்கூடாது என்று மார்க்கத்திலே சில சட்டங்கள் உனக்கு சொல்லித் தரப்படும். இதுதான் அறிவுரை. இந்த அறிவுரையை அவர்கள் மறந்துவிட்டால் ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்ல ஷைஇன், அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் வழிகட்டு போவதற்கான அனைத்து வாசல்களையும் நாம் திறந்து விடுவோம். கவனமாயிருக்க வேண்டும். மகத்துவம் நிறைந்த மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கிடைக்காவிட்டால், முக்கியத்துவம் கொடுக்க தவறினால் வழிகட்டு போகிற வாசல்களை அல்லாஹ் திறந்து விடுவான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, திறந்து விடப்பட்ட அந்த ஷைத்தானிய வாசல்களின் பால் மக்கள் மூழ்கி மகிழ்ச்சியாய் இருக்கிற பொழுது, அகதுனாஹும் பக்தத்தன் ஃபைதாஹும் முப்லிஸூன், அவர்கள் நினைத்து பார்த்திராத நேரத்தில் அல்லாஹ் ஒரு பிடிபிடிப்பான். அவ்வளவுதான். அல்லாஹ்வின் கடுமையான எச்சரிக்கை.